मेरे बच्चे, मैंने तुमसे कहा था रणभूमि में युद्ध हो उससे पहले मनोभूमि में खेला जाता है. मेरे बच्चे உருவாக்குன ஜாதி மதம் இனம் மொழியெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் இன்னைக்கு அவன் பீகார்காரன் தமிழ் இருந்து வெளியே போசல உங்களை அடிக்கிறீங்க. நாளைக்கு அவன் ஊர்ல ஓ அண்ணனையும் தம்பி இப்படிதான் போட்டு அடிச்சு விரட்டுவான். இது அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். நீ வேற நாட்டுல இவங்க வேற நாட்டுல இல்லடா, ஒரே நாடு இந்தியா. யார் வேணாலும் எங்க வேணாலும் வாழ உரிமை இருக்கு. இதுக்கப்புறமும் உனக்கு இவங்களை கொல்லணும்னு தோணுச்சுன்னா போய் கொல்லு போ. ஹாய் கைஸ், நம்ம பாலையாவை படத்துல நடிக்க வச்சு அதை பார்த்தாலே ஃபன்னா இருக்கும். அதே பாலையாவை பிரசிடென்ட் ஆக்கி பாலிடிக்ஸ் பண்ண வச்சா எவ்வளவு ஃபன்னா இருக்கும். இது ஏதோ சும்மா கற்பனைக்காக சொல்லலை, உண்மையிலேயே அப்படி ஒரு ஃபாரின் பாலையாவை பிரசிடென்ட் ஆக்கி எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யார் அந்த பாலையான்னு தெரியுமா? சொந்த பொண்ணு கூடயே டேட்டிங் பண்ணுவேன்னு சொன்னதில் ஆரம்பிச்சு ஒரு ஆம்பளையை பார்த்து ஏய் நீ அழகா இருக்கு அப்படின்னு சேட்டிங் பண்ணது வரைக்கும் நம்ம ட்ரம்ப் பண்ண சேட்டிங்க கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. ஆமா, இத்தனை நாள் இல்லாம என்ன திடீர்னு ட்ரம்ப கலாய்க்கிற? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். அங்க என்னடா பாக்குற? இல்ல அது புரிஞ்சு போச்சு. அண்டர்ஸ்டாண்ட். நம்ம பிரசிடென்ட் பாலையா பத்திரிக்கைக்காரங்க மேல எவ்வளவு பாசமா இருக்காரு அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் பாப்போமா? At the Congo, and he's very hopeful to meet you in the future. That's so nice, boy. And that's so beautifully stated. She's beautiful, and you are beautiful. She's beautiful, and you are beautiful. இங்க என்ன நடந்ததுன்னா, காங்கோல நடக்கிற வார பத்தி அந்த பொண்ணு வாய் வலிக்க பேசிட்டு இருக்கு. மனுஷன் டக்குன்னு குறுக்க பூந்து நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிட்டார். உன் கூட சேர்ந்து வாழ்றது ரொம்ப ரசிக்குப்பா. நீ போட்டோல ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நல்லவன்டா. வெயிட், யூ ஆர் சோ பியூட்டிஃபுல்ங்கிறது ஃபாரின்ல ரொம்ப சகஜம். இதுல என்ன இருக்கு? அவர் சொன்னது அந்த சாதாரண ஓகாடி பியூட்டிஃபுல்ல. அடுத்து அவர் பேசின வசனத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும். I'm not allowed to say that, you know. That could be the end of my political career. It could be an end of my political career. என் அரசியல் வாழ்க்கையே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நீ அழகா இருக்குன்னு நான் சொல்லியே தீர்வேன் அப்படின்னு தலைவன் அட்டம் பிடிச்சிருக்காரு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. போரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை பத்தி வர்ணிச்சதை கூட விட்டுறலாம். ஆனா அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது ஏதோ சின்சியரா கவனிக்கிற மாதிரியே ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சிருந்தாரு. அவர் மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்கும்? கார்னர் பைசா இருக்கிறானே, குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. பொருளை பாரு, பொண்ணை பார்க்காத. சரி, ஃபாரின் கண்ட்ரி, பொண்ணை பார்த்தவொடனே ஸ்லிப் ஆயிட்டாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அரவணைக்கிறதுல ஆம்பளையா இருந்தாலும் விட மாட்டான்டா இந்த பிரசிடென்ட் பாலையா அப்படிங்கிற மாதிரி தலைவன் அடுத்த வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. And you're a beautiful looking guy. No, it's really to be that tall. ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் பரிசு வாங்கின கையோட நம்ம பிரசிடென்ட்டை பார்க்கலாமே அப்படின்னு ஓடி வந்தா அவனை பார்த்து ஆளு அழகா இருக்க, ஹைட்டா வேற இருக்கியே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. And you're a beautiful looking guy. ஓஹோ, இவர் நம்மகிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. ஸோ இப்படி பார்க்க வந்த பிரஸ்ல இருந்து பாஸ்கெட் பால் பிளேயர் வரைக்கும் எல்லாரோடைய பிசிக்கை பத்தியும் கமெண்ட் பண்ணி பல பேரை தலைவன் கடுப்பேத்தி வச்சிருக்காரு போல. கண்டிஷனா செய்வானுக்கு கேரகம் முடிச்சவனுங்க. ஏதோ ஒரு ஜேர்னலிஸ்ட் பிரசிடென்ட் கூட பார்க்காம கூட பேச கடுப்பான நம்ம தலைவன் குழாயடியில் ஆண்டிங்க சண்டை போடுற மாதிரி நான் ஒரு பிரசிடென்ட், லுக் நான் ஒரு பிரசிடென்ட், நான் தான் யூஎஸ்கே பிரசிடென்ட் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. Don't talk to me that way. You're just a lightweight. Don't talk to me that way. Don't talk to, I'm the president of the United States. Don't ever talk to the president that way. வெறுப்பேத்துற பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட வில்லங்கமா கேள்வி கேட்டு அவங்க கடுப்பாகும் போது அதை அப்படியே கவர் பண்ணி கோர்த்து விடுவாங்கல்ல நம்ம ஊர் மீடியா, அதே மாதிரி வேலையை அங்க எவனோ தலைவனுக்கு பார்த்துட்டான். Don't trouble the trouble. If you trouble the trouble, trouble troubles you. I'm not the trouble. I'm the truth. சரி, பிரஸ் தான் நம்ம தலைவனை மதிக்க மாட்டறாங்கன்னு பார்த்தா நம்ம பிரசிடென்ட் பாலையாவோட லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அதை விட கேவலமா போயிட்டு இருக்கு. இல்ல நான் அப்படி போற மரியாதை தர மாட்டாங்க. என்ன மரியாதை என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியா ஒரு டெட் எக்கானமி, செத்து போன பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ட்விட்டை போட்டுட்டு தான் மாஸ் காட்டியதாக உணர்கிறார் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு கெத்து ஃபீலிங்ல தலைவன் சுத்திட்டு இருந்தாரு. என்னடா ஒரு பிரசிடென்ட்டே இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட கருணையே காட்டாம வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் மேஜர் எக்கானமி அப்படின்னு சொல்லி நாம சொல்லலை, IMF ரிப்போர்ட் வெளியிட்டாங்க. என்னடா கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறிக்காம கொய்யாவோட பறிக்க முடியும். இதுல மிகப்பெரிய ஃபன் என்ன தெரியுமா? இந்த IMF ஹெட் குவார்ட்டருக்கும் ஒயிட் ஹவுஸுக்கும் வெறும் 400 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ். நம்ம ட்ரம்ப் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தான் இந்த IMF. நடந்து போனா ஒரு 4 நிமிஷத்துல போயிடலாம். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. இந்த பிரசிடென்ட் பாலையா பக்கத்து வீட்டுக்காரனே கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த லட்சணத்துல இவர் வரி போட்டு இந்தியாவை வழிக்கு கொண்டு வர போறாராமா.
IMF கூட பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரன். இவருடைய ஓன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டி இவரை கழுவி ஊத்திருக்காங்க. ஒட்டி வந்த சொந்த முன்னு ஓரம் போனதே. இந்தியா கூட இருக்கிற பிரச்சனையை பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டி பிரசிடென்ட்டுக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. இதை பிரசிடென்ட் கிட்ட பர்சனலாகவே கன்வே பண்ணியிருக்கலாம். ஆனால் எவ்வளோ காண்டில் இருந்திருந்தா ட்விட்டரில் இதை ஓப்பனாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுவும் மரியாதையாக பிரசிடென்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரம்ப்ஸ் லேட்டஸ்ட் டேரிஃப் அப்படின்னு சொல்லி அவருடைய பேரை மட்டும் குறிப்பிட்டு போஸ்ட் போட்டிருக்காங்க. உள்நாட்டிலேயே கொலகாண்டில் இருக்காங்க போலயே. இனிமே செருப்படுத்த பருப்படுத்த வச்சுக்கிட்ட நான் எதை எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. ஸோ இப்படி இவருக்கு சொந்த நாட்டுக்குள்ளேயே 1008 பிரச்சனை, ஆண்டவன் சொத்து, ஆளுக்கு ஒரு குத்துன்னு இவரை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இவர் வேர்ல்டு லீடராக ட்ரை பண்ணி வலிக்கி விழுந்த கதையை அடுத்து பார்ப்போமா? இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் எல்லாரையும் வெளியனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் வந்து குடியேறின எல்லாரையும் நாட்டை விட்டே வரட்டிட்டு இருந்தார் நம்ம பிரசிடென்ட் பாலையா. இதில் ஜெர்மனுக்கு என்ன காண்டுன்னு தெரியல, ஒயிட் ஹவுஸ்லேயே வச்சு நம்ம தலைவனை சம்பவம் பண்ணி விட்டாங்க. ஜெர்மனோட சான்சலர் நம்ம பிரசிடென்ட் பாலையாவுக்கு எதையோ ஃப்ரேம் போட்டு கொடுக்குறாருல, அதில் தான் முக்கியமான மேட்டரே இருக்கு. என்னது வெளிநாட்டில் வந்து குடியேறிட்டான்னு எல்லாரையும் விரட்டிட்டு இருக்கிய, உங்கள் தாத்தாவே ஜெர்மனில் பிறந்தவர் தான், இந்தா புடி பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் போட்டு கொடுத்துட்டாங்க. அதுவும் பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுத்து அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு உங்கள் தாத்தாவோட உண்மையான பேர் ஃபெட்ரிச்சு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்புக்காக பேரையெல்லாம் மாற்றி தான் உங்கள் குடும்பமே இங்கே குடியேறிச்சு அப்படின்னு சொல்லி குத்தி காட்டிட்டு போயிட்டாங்க. என்னடா இப்படி ஓப்பனா அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? டேய், அவர் US பிரசிடென்ட்ரா. டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா? எனக்கு என்ன புரியலனா, இந்த மாதிரி ஒரு ஆளை எப்படி பிரசிடெண்ட்டாக ரீஎலெக்ட் பண்ணாங்க? ஒருவேளை எலெக்ஷன் கேம்பெயின் நல்லா பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பிரச்சாரம்லாம் சும்மா பயங்கரமாக பண்ணியிருப்பாரோ, அதை பார்த்து ஓட்டு போட்டிருப்பாங்களோ. எதுக்கும் அதையும் பார்ப்போம். என்னடா இது, இதான் அந்த எலெக்ஷன் இரு, இந்த ரியாக்ஷன் வேற எங்கேயும் கனெக்ட் ஆகுது. மலச்சிக்கல் இருந்தால் மனச்சிக்கல் தான். என்னடா மலச்சிக்கல் வந்து ஒரு மாதிரி முக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து எப்படா ஓட்டு போட்டாங்க? எனக்கு தெரிஞ்சு ஓட்டு தானே போட்டு விடுவோம், ஒரு 4 வருஷத்துக்கு சும்மா தமாசா இருக்கும் அப்படின்னு பிரசிடென்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாரும் பண்ணிருங்க. அண்ட் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க உடனடியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மட்டும் ரொம்ப ரேராக தான் பண்ணுவோம். இது மாதிரியான பிரச்சனை கூட ஆனதே கிடையாது. ஆனால் இப்போ பிரச்சனை ஆனதுக்கு முழுமுதற் காரணமே ஆடை தூக்கிட்டு போய் வம்படியா இல்லாத பழக்கத்தை நாங்கள் உருவாக்குவோம்னு சொன்னது தான் அங்கே இருக்க பல இஸ்லாமியர்களே சொல்கிறாங்க. குறிகளுமே இதை பற்றி பேசவே மாட்டுறானுங்க. முக்கியமாக திருப்பரங்குன்றத்தில் இது ஒரு பிரச்சனையாகிறதுக்கு காரணமே என்னென்னா, 4000 கோடி எங்கே போச்சுன்னு 4 பக்கமும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தை திசை திருப்பவே இதை ஒரு மேட்டராக பிடிச்சிட்டு திமுக அவங்களுடைய வழமையான கெத்தை காட்டிட்டாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் திசை திருப்பல்ல அவங்க கிங். அவங்கள அதில் அடிச்சிக்க எந்த ஒரு கட்சியாலுமே முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஆட்கள் அவங்க அந்த விஷயத்தில் அதை கரெக்டாக மறுபடியும் ஒரு தடவை நிரூபிச்சிட்டாங்க. சென்னையில் 4000 கோடி எங்கே போச்சுன்னு கேள்வி கேட்க ஆரம்பித்த உடனே இவங்க திருப்பரங்குன்ற பக்கம் வந்து அதை அப்படியே டேக் டைவர்ஷன் பண்ணி சோஷியல் மீடியா, நியூஸ் சேனல்னு எல்லாத்துலேயுமே இந்த வாரம் முழுக்க அதை பற்றி மட்டுமே பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பை தந்துட்டாங்க. அதனால் சென்னையில் இருந்த அந்த 4000 கோடி மேட்டரை எல்லாருமே மறந்துடுவாங்க. எப்பேற்பட்ட கில்லாடி பார்த்தீங்களா அவங்க. இந்த 4000 கோடி ஒரு மேட்டரே இல்லை, மத பிரச்சனை தான் மிகப்பெரிய மேட்டர்ன்ற பிரிவி கவுன்சில் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுச்சு. இது தர்காவுடைய நிலமா இல்லை இந்துக்களுடைய நிலமான்னு ஒரு கேஸ் போனப்போ 1931 பிரிட்டிஷுடைய பிரிவி கவுன்சில் தெளிவான ஒரு தீர்ப்பு தந்தாங்க. இந்த தர்கா இருக்கும் இடம் அவங்க கொடுத்தது தான். அதனால் இந்த இடத்தை தவிர, அதாவது தர்கா இருக்கும் இடத்தை தவிர இந்த மலையும் இந்த மலையை சுற்றியுள்ள அனைத்துமே இந்த கோவிலுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது 31லேயே இது தீர்ப்பு வந்துடுச்சு. ஆனால் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய அமைப்புகளுக்குமே அது பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
அவங்களே கைப்படவும் நிறைய இடத்துல எழுதியும் கொடுத்துருக்காங்க. அவங்களே சொல்றாங்க, எங்களுக்கு அவங்க தீபம் ஏற்றுறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது, நாங்க அண்ணன் தம்பியா தான் பழகிட்டு வரோம்னு அவங்களே சொல்றாங்க. ஆனா இல்ல நீ அப்படிலாம் பேசக்கூடாது பாய், நீ பேசுறது தப்பு, உன்னை அவங்க இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிறாங்க, நீ சிறுபான்மையினராக இருக்கவே தான் நான் உன்னை காப்பாற்றுறேன், நான் மட்டுமே உன்னை காப்பாற்றுவேன், உன்னை இந்துக்கள் அழிக்கிறாங்க ஒழிக்கிறாங்கன்னு 90% இஸ்லாமியர்கள் இந்த கதையெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் மீதி 10% இஸ்லாமியர்கள் மட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருக்கிறதால இவங்க அந்த ஏரியாவில் இருந்த இஸ்லாமியர்களே கிடையாதுன்னு அங்கே இருக்கவங்களே சொல்கிறாங்க. ஆக அந்த இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனையே கிடையாது, இங்கே அடிப்படைவாத இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையாகவே பல 100 ஆண்டுகளா எல்லா மாநிலத்திலையும் நடந்துட்டே வருது. இல்லை அங்கே எங்களுடைய தர்கா இருக்கு, அதனால சேர்ந்துட்டு அரசு சட்டம் பிறப்பித்து இது இந்த இந்தியாவில் பல 100 ஆண்டுகளா எல்லா மாநிலத்திலையும் நடந்துட்டே வருது. இதுதான் முக்கிய பிரச்சனை. ஆனால் இந்த பிரச்சனை இங்கே இருக்க செகுலரிசம் பேசுகிற வரவும் போகிறவனுக்கெல்லாம் தார வாத்துட்டு இருக்கோம். ஏற்கனவே சமஸ்கிருதத்தை தார வாத்து கொடுத்துட்டோம். தமிழர்களுடைய கட்டடக்கலையை திராவிட கட்டடக்கலைன்னு உருட்டுறதையும் நாம தெரியாம நம்ம பாட்டுக்கு எடுத்தோம் கவுத்தோன்னு செகுலரிசம் பேசி அதை வரவும் போறவனுக்கெல்லாம் தார வாத்துட்டு இருக்கோம். ஏற்கனவே சமஸ்கிருதத்தை தார வாத்து கொடுத்துட்டோம். தமிழர்களுடைய கட்டடக்கலையை திராவிட கட்டடக்கலைன்னு உருட்டுறதையும் நாம அனுமதிச்சிட்டோம். தமிழ்நாடை திராவிட நாடுன்னு சொன்னாங்க, அதையும் நாம விட்டுட்டோம். தமிழ் மொழியை திராவிட மொழி குடும்பம்னு சொன்னாங்க, அதையும் விட்டுட்டோம். இப்போ தமிழர்களுடைய மூலக்கடவுளான முருகன் கிட்டையும் வந்துட்டாங்க. இப்பயும் நாம வாயை மூடிட்டு இருந்தோம்னா நம்மள மாதிரியான கேவலமான ஒரு இனம் இந்த உலகத்திலேயே வேற எதுவுமே இருக்காது. தயவு செய்து சூடு சொரணையும் வாயை மூடிட்டு இருந்தோம்னா நம்மள மாதிரியான கேவலமான ஒரு இனம் இந்த உலகத்திலேயே வேற எதுவுமே இருக்காது. தயவு செய்து சூடு சொரணையுள்ள இந்துக்களா மாறுங்க. ஒரு பொதுப்படையான இஸ்லாமியருடைய சமூக வலைதள பதிவு தான் மக்களே இது. இதுதான் உண்மையாவே எம்மதமும் சம்மதம்னு சொல்றவங்களுடைய கருத்தா இருக்கும். இதை உண்மையாவே பார்த்தவங்க படிச்சவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் இவர் நியாயமா பேசுறாருன்னு. அவர் தெளிவா சொல்றாரு. ஏண்டா நம்மளுடைய மதம் தோன்றுனது கிபி 7ஆம் நூற்றாண்டுல. ஆனா இந்த திருப்பரங்குன்றம் மலை எப்போதுல இருந்தோ இந்துக்களுடைய மலையா இருந்துட்டு வருது, அவங்களுடைய புனித தலமா இருந்துட்டு வருது. அப்படி இருக்க மலையில நம்மளுடைய தர்கா இருக்குன்னு சொல்றீங்க, பரவாயில்ல. இருந்தாலும் அதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு, நமக்கு தர்கா வழிபாடே கிடையாதேடா, அப்போ ஏன்டா இதை வச்சு பிரச்சனை பண்றீங்கன்னு அவர் கேட்கிறாரு தெளிவா. உண்மையாவே மக்களே, இஸ்லாம்ல தர்கா வழிபாடு ஒரு ஹராம். இது பொது உடைமைவாதியா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நல்லாவே புரியும். நான் சொன்ன எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்கவங்களுக்கு சுத்தமா புரியாது. ஐயோ அதெல்லாம் கிடையாது, நாங்க இதையும் பண்ணுவோம் அதையும் பண்ணுவோம்னு உருட்டுவாங்க. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா இதை அவங்களுடையதாக்கிக்க பார்க்கறது தான் அவங்களுடைய நோக்கம். ஆனாலும் விஜயநகர பேரரசுலையும் சில மன்னர்கள் நல்லவங்களா தான் இருந்திருக்காங்க. குறிப்பா ஒருத்தருக்கு தர்கா வச்சிருக்கோம்னு சொல்றாங்க இல்லையா, அவரை ஜெயிச்சு அவரை கொன்னது இந்த விஜயநகர பேரரசு மன்னர் தான். அதே மாதிரி இன்னொன்று திருவண்ணாமலையில் நடந்த ஒரு சில பிரச்சனைகளிலையும் சில விஜயநகர மன்னர்கள் அவங்களுடைய செயல்பாடுகளை செஞ்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூட்டி வச்சிருந்த கோவில்கள் எல்லாத்தையுமே திறந்து இவங்களுடைய கை காசு போட்டு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. சுல்தான்கள் எதையெல்லாம் தடுத்தாங்களோ அது எல்லாத்தையுமே இவங்க திரும்ப மக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த விஷயத்துல விஜயநகர மன்னர்கள் சிலரை நாம பாராட்டலாம், ஆனா பெரும்பான்மையானோர் தமிழர்களை அழிக்க வந்தவங்க தான். இந்த திமுக ஒப்பிகளுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அதாவது இவங்களுடைய தலைமை இனத்தை சேர்ந்தவங்க நாயக்கர் காலத்திலேயே அவங்க ஒரு தீபத்தூணை அமைச்சிருக்காங்க. எதை பார்த்து அமைச்சிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த தீபத்தூணை பார்த்து தான் அவங்க அதே இடத்துல தீபத்தூணை அமைச்சிருக்காங்க. அந்த தீபத்தூண்ல 3 லிட்டர் நெய் 3 லிட்டர் எண்ணெய் எது வேணா ஊற்றி பற்ற வைக்கிற அளவுக்கு ஒரு தூணை வச்சிருக்காங்க, அது தீபத்தூண். ஆனா அது தெரியாம இந்த தற்குறிங்க அதை நிலக்கல்னு உருட்டி வச்சிருக்கானுங்க. நிலக்கல்னா என்ன, தீபத்தூண்னா என்னன்னு வேறுபாடு தெரியாத மாற்று மத தற்குறிகள் அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. நிலக்கல்ல குறிக்கணும்னா எந்த அரசோ அந்த அரசுடைய சின்னம் அதுல இருக்கும், சில கடவுள்கள் அதுல பொறிக்கப்பட்டிருப்பாங்க, இதுதான் நிலக்கல். தீபத்தூண்ல அது எதுவுமே இருக்காது. தீபத்தூண்ல எண்ணெயை ஊற்றி எரிக்கக்கூடிய அமைப்பு மட்டும்தான் இருக்கும். இதை வடுகர்களே செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த இனத்துல இருந்து வந்தவரே இல்ல அது தீபத்தூண்லாம் கிடையாதுன்னு இப்ப இருக்கவங்க உருட்டுறதை கேட்டு இதை தடுத்திருக்காரு. இது எப்பேற்பட்ட நகைச்சுவைன்னு பாருங்க. இப்ப இருக்கவங்களை கம்பேர் பண்ணா முன்னாடி இருந்தவங்க கூட பரவாயில்ல போலயே, தமிழர்களான நம்மள ஓரளவுக்காவது சுதந்திரமா வாழ விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனா இப்ப இருக்கவங்க அவங்களோட மோசமா நடந்துட்டு வராங்க. இந்த திமுக கொத்தடிமைகளுடைய பொய்யான உருட்டு